லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening 11th standard students. So now we are going to see +1 biobotany, right? So நம்ம இதுக்கு முன்னாடி previous classesல நிறைய classes பார்த்துருக்கோம் இல்லையா? So viruses பற்றி தான் இப்போ நம்ம last classல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோட shape, size, features எல்லாமே பார்த்துட்டோம். So now we are going to see a type of virus, that means tobacco mosaic virus பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். Okay, so the next topic is tobacco mosaic virus, TMV. ஸோ நம்ம டொபாக்கோ மொசைக் வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றத ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் ஸ்டடி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். Tobacco mosaic virus was discovered in 1892 by Dmitry Ivanovsky. ஸோ நம்ம மைல்ஸ்டோன்ஸ் இன் வைரலாஜியில் பார்த்தோம் இல்லையா? ஸோ டிமிட்ரி ஐவனாஸ்கி தான் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த இயர்லனா 1892. ஸோ இதை 1 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரம் த டொபாக்கோ பிளான்ட். ஸோ டொபாக்கோ பிளான்ட்னா என்ன? புகையிலை செடி தானே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு டிமிட்ரி ஐவனாஸ்கி தான் டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து 1892 கண்டுபிடிச்சிருக்காரு. வைரஸஸ் இன்ஃபெக்ட் ஹெல்த்தி பிளான்ட்ஸ் த்ரூ வெக்டார்ஸ் லைக் அஃபிட்ஸ், லோகஸ்டஸ் எக்ஸெட்ரா. ஸோ என்னென்னா இந்த வைரஸ் வந்து எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுன்னா ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டில் போயிட்டு, ஸோ இந்த பூச்சிகள் மூலயமா அஃபிட்ஸ் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்செக்ட், சரிங்களா? ஸோ லோக்ஸ்டஸ் வந்து என்னென்னா கிராஸ் ஓப்பர், வெட்டிக்கிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இனத்தை சேர்ந்தது தான் லோக்டஸ். ஸோ இந்த இன்செக்ட்ஸ் மூலயமா தான் அந்த ஹெல்த்தி பிளான்ட்டை வந்து இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். த ஃபர்ஸ்ட் விசிபிள் சிம்டம் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர். ஸோ இந்த இன்செக்ட் வந்து அந்த செடியில் போயிட்டு உட்காந்து அதை இன்ஃபெக்ட் பண்ணும்போது அங்கே தோன்ற ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப். ஸோ எல்லா பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன ஆகிடும்னா டிஸ்கலரேஷன், வேறு கலருக்கு அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனோடனே வேறு கலரில் மாறிடும். அலாங் த வெயின்ஸ் அண்ட் ஷோ டிப்பிக்கல் எல்லோ அண்ட் க்ரீன் மோட்டலிங். ஸோ என்னென்னா அந்த டிஸ்கலரேஷன் அங்கே நடந்ததுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து லைட்டாக எல்லோ கலராக மாறிட்டு, அதுக்கப்புறம் தட் மீன்ஸ் க்ரீனும் அங்கே இருக்கும், ஃபுல் க்ரீனாக இருக்காது, லைட் எல்லோ அண்ட் க்ரீன் கலராக மாறிடும், சரிங்களா? ஸோ மோட்லிங் விச் இஸ் த மொசைக் சிம்டம். ஸோ மோட்லிங் இஸ் நத்திங் பட் என்னென்னா அந்த க்ரீன் கலர் லீஃபில் மோட்லிங்னா என்னென்னா அங்கே ரெட், தட் மீன்ஸ் அந்த லீஃபில் டாட்டாக வந்துடும். ஓகேவா? ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் அந்த பிளான்ட்டில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன உடனே நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அங்கே வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். த டவுன்வர்ட் கர்லிங் அண்ட் டிஸ்டோரேஷன் ஆஃப் young apical leaves occurs, plant becomes stunted and yield is affected. ஸோ என்னன்னா அந்த மாதிரி வைரஸ் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னா, எப்பவுமே லீவ்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் தானே இருக்கும். ஸோ வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகணுன்னே எல்லா லீஃபுமே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போய்டும், கர்லிங் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அங்கே வந்து வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வைரஸ் அட்டாக் ஆனோடனே அந்த பிளான்ட் என்ன ஆகிடும்னா ஸ்டண்டட், என்னன்னா அங்கே க்ரோத்தே நடக்காது, சரிங்களா? க்ரோத் இல்லைன்னா நமக்கு அங்கே என்ன இருக்காது? ஈல்டு இருக்காது. ஸோ ஒரு பிளான்ட்டில் வந்து க்ரோத் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஈல்டு கிடைக்கும். ஸோ அங்கே க்ரோத்தே இல்லாதப்போ நமக்கு என்ன கிடைக்காது? ஈல்டு கிடைக்காது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஸ்டண்டட் அண்ட் ஈல்டு இஸ் அஃபெக்டட். ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அதோடைய பிக்சர் பார்த்துருக்கோம் இல்லையா? டயக்ராம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி இருக்கும்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம வாழைத்தாரெலாம் பார்த்துருப்போம்ல, முழுசாக வாழைக்கொலையில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். நம்ம பார்க்கும்போது டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பனானா ஷேப்பில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் ஸ்டடீஸ் ஹேவ் ரிவீல்டு தட் TMV இஸ் எ ராட் ஷேப்டு ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் அபவுட் 280 × 150 மைக்ரோமீட்டர். ஸோ அது வந்து ஒரு ராட் ஷேப்ட் ஹெலிக்கல் வைரஸ்.
அதோடைய மெஷர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 280 into 150 மைக்ரோமீட்டர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? வித் அ மாலிகுலர் வெயிட் ஆஃப் 39 into 10 power 6 டால்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸோடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோவா இருக்கும்? 39 into 10 power 6 டால்டன்ஸ். The virion is made up of two constituents, a protein coat called capsid and a core called nucleic acid. So அதில் இருக்க virion. So இது வந்து important 2 mark question. சரிங்களா? The virion is made up of two constituents. அதில் இருக்க virions வந்து 2 பொருளால் மேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து protein coat called capsid and a core called nucleic acid. சரிங்களா? இருக்கும் 2 mark question. The protein coat is made up of approximately 2130 identical protein subunits called capsomeres. So அந்த protein coatல மொத்தம் எத்தனை proteins இருக்கும்னா, identical proteinsனா அது எல்லாமே ஒரே மாதிரியான proteins எத்தனை இருக்கும்னா 2130 identical protein subunits called, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா capsomeres, which are present around a central single stranded RNA molecule. So இந்த capsomeresலாம் எங்க present ஆயிருக்கும்னா, it is present in the central single stranded RNA molecule. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA மாலிகுல் எப்படி இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA மாலிகுல் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA மாலிகுலை சுற்றி இருக்கிறது தான் வந்து அது இந்த கேப்சோமியாஸ். The genetic information necessary for the formation of a complete TMV particle is contained in its RNA. So இந்த TMV mosaic virus பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எல்லா genetic informationமே எங்கே இருக்கும், RNAல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது டிஎன்ஏவாக இருந்தால் அதில் இருக்க எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே வந்து டிஎன்ஏல தான் இருக்கும். ஸோ இங்கே அது வந்து ஆர்என்ஏவாக இருக்கிறதுனால எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆர்என்ஏல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. The RNA consists of 6500 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ ஆர்என்ஏல மொத்தம் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது? 6500 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இதுவுமே 1 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, the next topic is bacteriophage. ஸோ bacteriophage பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ the virus infecting bacteria are called bacteriophages பார்த்தோமா. ஒரு வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற அந்த வைரஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம், bacteriophagesன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ it literally means eaters. ஸோ bacteriophage என்ன, eaters of bacteria. So the virus that eating the bacteria is known as bacteriophages. சரிங்களா? ஸோ க்ரீக்கில் ஃபேஜ்னா என்னென்னா to eat ன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபேஜஸ் ஆர் abundant in. ஸோ இந்த ஃபேஜஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா சாயில், மண்ணில் அதிகமாக இருக்கும். சீவேஜ் வாட்டர், சீவேஜ் வாட்டர்னா ட்ரைனேஜ் வாட்டரில் அதிகமாக இருக்கும். தென் ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark question. Bacteriophage. So bacteriophage is nothing but the virus infecting the bacteria is called bacteriophages. So bacteriophage na அதோட மீனிங் என்னன்னா eaters of bacteria. சரிங்களா? ஸோ க்ரீக்கில் ஃபேஜ்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா to eat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஜஸ் ஆர் இது எதில் அது ரொம்ப அதிகமாக இருக்கும்னா சாயில், சீவேஜ் வாட்டரில், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க்ல எல்லாமே இந்த ஃபேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 bacteriophage. ஓகேவா? பாக்டீரியோஃபேஜ்லேயே ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் தான் T4 பாக்டீரியோஃபேஜ். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்து. ஸோ பாருங்கள், முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. The T4 phage is tadpole shaped and consists of head, collar, tail, base plate and fibers. ஸோ நம்ம T4 பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்துருப்போம். நீங்கள் புக்கை முன்னாடி பேஜில் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் T4 பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கும். ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா டேட்போல் ஷேப். நம்ம பார்த்தோம் இல்லையா டேட்போல் ஷேப் இப்படி இல்லையா, இந்த ஷேப்பில் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஹெட், காலர், டெயில், பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர்ஸ். த ஹெட் இஸ் ஹெக்ஸகனல். ஸோ ஹெக்ஸகனல் ஷேப்பில் தானே இருந்துச்சு. ஹெக்ஸகனல்னா 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதான் ஹெக்ஸகனல் ஷேப் which consists of about 2000 identical protein subunits. So tobacco mosaic virusல நம்ம பார்த்தோம் இல்லையா எத்தனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ இங்கே வந்து டோட்டலி 2000 identical protein subunits வந்து இந்த bacteriophage இருக்கு. The long helical tail consists of an inner tubular core which is connected to the head by a collar.
சரிங்களா? ஸோ இங்கே லாங் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இங்கே கீழே இருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோஃபேஜ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹெக்ஸாகனல் ஷேப்பில் தான் அதோடைய ஹெட் இருக்குன்னு சொன்னோமா? இருக்கு பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பேஸ் பார்ட் இருக்குது. ஸோ இதுதான் ஹெட்டு. இங்கே இருக்கிறது இது என்ன டைப் ஆஃப் DNA? குட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA இல்லைங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த காலர் அண்ட் திஸ் இஸ் த ஷீத் பார்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசல் பிளேட் அண்ட் இதுதான் வந்து என்னென்னா டெயில் ஃபைபர். ஓகேங்களா? ஸோ இதோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஓகே, அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? ஸோ த லாங் ஹெலிக்கல் டெயில் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்னர் டியூபுலர் கோர் விச் இஸ் கனெக்டட் டு த ஹெட் பை எ காலர். நம்ம பார்த்தோம் இல்லையா, காலர் பேஸ் பிளேட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் கனெக்ட் ஆகிருக்கு. தேர் இஸ் அ பேஸ் பிளேட் அட்டாச் டு த எண்ட் ஆஃப் த டெயில். நம்ம அதுலேயும் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு பேஸ் பிளேட் வந்து அந்த டெயிலோட எண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த பேஸ் பிளேட் கண்டெய்ன்ஸ் 6 spikes அண்டு டெயில் ஃபைபர்ஸ். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஃபைபர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, டெயில் ஃபைபர்ஸ். அதான் அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 spikes. These fibers are used to attach the phage on the cell wall of a bacterial host. ஸோ இந்த ஃபேஜ் தான் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த பாக்டீரியாவை வந்து இந்த ஃபேஜை வந்து பாக்டீரியாவோட செல் வாலில் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா யாருன்னா இந்த டெயில் ஃபைபர்ஸ். சரிங்களா? As double stranded DNA molecule of about 50 micrometer. 50 micrometer is tightly packed inside the head. So எத்தனை 50 micrometer double stranded DNA வந்து அந்த ஹெட்ல வந்து டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எதோட ஹெட்ல? T4 பாக்டீரியோஃபேஜோட ஹெட்ல வந்து டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. The DNA is about 1000 times longer than the phage itself. ஸோ ஃபேஜை விட DNA வந்து எத்தனை மடங்கு பெருசு? 1000 times longer than the phage itself. ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? T4 பாக்டீரியோஃபேஜோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். T4 பாக்டீரியோஃபேஜ் that means bacteriophage na என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ bacteriophage is nothing but the virus infecting the bacteria பார்த்தோம். தென் ஃபேஜ்னா கிரீக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா to eat ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேஜஸ் வந்து எங்கே அதிகமாக கிடைக்கும் நம்ம பார்த்தோம்? சாயிலில் இருக்கும், சீவேஜ் வாட்டரில் இருக்கும், தென் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ T4 பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதில் ஹெட் இருக்குது, டெயில் இருக்குது, டெயில் ஃபைபர்ஸ் இருந்துச்சு, காலர் இருந்துச்சு இல்லைங்களா? தென் RNA இருந்துச்சு. ஸோ அதோடைய எத்தனை ப்ரோட்டீன்ஸ் இருந்தது, எத்தனை ப்ரோட்டீன் கோட் இருந்ததுன்றது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி த மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேஜஸ். ஸோ இந்த ஃபேஜ் வந்து எப்படி மல்டிப்ளை ஆகும், ஒரு லிவிங் செல்ஸில் எப்படி மல்டிப்ளை ஆகுது, இல்லைனா அதோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேஜஸ். ஃபேஜஸ் மல்டிப்ளை த்ரூ 2 different types of life cycle. ஸோ ஃபேஜஸ் வந்து ஒரே ஒரு முறையில் வந்து மல்டிப்ளை ஆகாது, 2 types, 2 different types of வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ என்னென்னு பாருங்கள், லிட்டிக் ஆர் விருலண்ட் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிட்டிக் ஆர் virulent cycle and the second one is lysogenic or avirulent life cycle. சரிங்களா? ஸோ எத்தனை டைப்பில் வந்து மல்டிப்ளை ஆகுது? 2 டைப்ஸில். the first one is lytic or virulent cycle and the second one is lysogenic or avirulent life cycle. ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்டு ஸ்டடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ the first one is lytic cycle. இல்லைங்களா? lytic cycle. during lytic cycle of phage disintegration of host bacterial cell occurs. ஸோ disintegration என்ன? good, broken. that means splitting up of, அதான் வந்து broken. சரிங்களா? ஸோ டியூரிங் லிட்டிக் சைக்கிள் ஆஃப் ஃபேஜ் டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் அக்கர்ஸ். ஸோ இந்த லிட்டிக் சைக்கிள் அப்போ டிஸ்இன்டெக்ரேஷன் என்ன? broken ஆஃப் ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் அக்கர்ஸ். அந்த ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் வந்து அங்கே என்னவாகும்? ஸ்பிட்டப் ஆக ஆரம்பிச்சிடும், அக்கர்ஸ். அண்ட் த ப்ரோஜனி விரியான்ஸ் ஆர் ரிலீஸ். அதில் இருக்க விரியான்ஸ் எல்லாம் என்னவாகிடும்? ப்ரோக் ஆனவுடனே என்னவாகிடும்? அதில் இருக்க விரியான்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். The steps involved in the lytic cycle are as follows. ஸோ இந்த லிட்டிக் சைக்கிளில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, தட் மீன்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷன், phage T4 particles interact with cell wall of the host E. coli. E. coli னா Escherichia coli. சரிங்களா? E. coli னா Escherichia coli. ஸோ அட்சார்ப்ஷன் லிட்டிக் சைக்கிளில்
நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து அப்சார்ப்ஷன். phage T4 particles interact with the cell wall of the host. ஸோ இந்த T4 particles வந்து எதனோட இன்டராக்ட் ஆகும்னா வால் ஆஃப் த ஹோஸ்ட், எது ஹோஸ்ட்டாக இருக்கோ ஸோ அது எது மேலே போய் தாக்கம் செய்ய போதோ அதுதான் நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஹியூமன் பாடி மேலே அது தாக்கம் ஏற்படுத்துச்சுன்னா நம்ம தானே ஹோஸ்ட்டு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஹோஸ்ட் எஸ்கரிஷியா கோலி. த phage tail makes contact between the two. ஸோ phage tail தான் வந்து எதுக்கும் காண்டாக்டாக இருக்கும், இந்த பார்ட்டிகல்ஸுக்கும் வால் ஆஃப் த ஹோஸ்ட்டுக்கும். சரிங்களா, phage ஆஃப் த T4 பார்ட்டிகல்ஸுக்கும் அந்த ஹோஸ்டோடைய வாலுக்கும் எது இன்டர்மீடியேட்லாம் இருக்கும்னா phage tail makes a contact between the two and the tail fibers recognize the specific receptor. ஸோ tail fibers தான் யாரை ரெக்கக்னைஸ் பண்ணும், எது வந்து ரிசெப்டார் அப்படின்றத, எது வந்து ஆப்டான ரிசெப்டார் நமக்கு அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணிடும். Okay, so that means receptor sites present on bacterial cell surfaces. So நான் என்ன சொன்னேன், tail fibers தான் வந்து யார் வந்து ஸ்பெசிஃபிக்கான ரிசெப்டார் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி நமக்கு கொடுக்கும். சரிங்களா, the lipopolysaccharides of tail fibers act as receptor in the phages. So tail fiberல present ஆயிருக்க lipopolysaccharides, so lipopolysaccharides தான் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, ரிசெப்டரா ஆக்ட் ஆகுது. The process involving the recognition of phages to bacterium is called landing. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்டீரியல் சர்ஃபேஸுக்கும் ஃபேஜஸுக்கும் ரிசெப்டராக ஆக்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லேண்டிங். சரிங்களா, ஸோ இதுவும் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வாட் இஸ் மீன் பை லேண்டிங்னு கேட்கலாம். Once the contact is established between tail fibers and bacterial cell, tail fibers bend to anchor the pins and base plate to the cell surface. ஸோ என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு வந்து tail fibers தான் வந்து யார் வந்து ஆப்டானது, தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார் அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுத்துரும் பாக்டீரியல் செல் சர்ஃபேஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அங்கே இருக்கிற லிப்போபாலிசாக்ரைட்ஸ் ஆஃப் tail fibers வந்து என்னவா ஆக்ட் ஆகும், ரிசெப்டர் ஃபேஜஸோடைய ரிசெப்டராக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம்னா லேண்டிங்னு சொன்னோம்னா. ஸோ ஒன்ஸ் அந்த டெயில் ஃபைபர்ஸ்க்கும் பாக்டீரியல் செல் வாலுக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த டெயில் ஃபைபர்ஸ் என்ன பண்ணோம்னா பெண்ட் பண்ணி ஸோ பின்ஸ் அண்ட் பேஸ் பிளேட் டு த செல் சர்ஃபேஸ், இந்த பின்ஸையும் பேஸ் பிளேட்டையும் செல் சர்ஃபேஸுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறோம்னா பின்னிங். சரிங்களா, ஓகே. த செகண்ட் ஒன் இஸ் பெனட்ரேஷன். ஸோ லிட்டிக் சைக்கிளில் நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் அப்சார்ப்ஷன்னு பார்த்தோம். ஸோ அப்சார்ப்ஷனில் எப்படி வந்து டெயில் ஃபைபர்ஸ் வந்து பாக்டீரியல் செல்லுக்கு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, ஸோ அது என்னென்ன வேலை செஞ்சதுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் பெனட்ரேஷன். ஸோ த பெனட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் மெக்கானிக்கல் அண்டு என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் த செல் வால் ஆஃப் த ஹோஸ்ட். ஸோ பெனட்ரேஷன் வந்து என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது, மெக்கானிக்கல் அண்டு enzymatic digestion of the cell wall of the host. At the recognition site, phage digests certain cell wall structure by viral enzyme. So ஒரு சில பேஜில் வந்ததுக்கப்புறம் என்ன அங்கே நடக்குதுன்னா, the recognition site phage digests certain cell wall, எல்லா செல் வாலையுமே அது டைஜஸ்ட் பண்ணாது, ஒரு certain cell wall ஸ்ட்ரக்சரை வந்து டைஜஸ்ட் பண்ணி எதன் மூலயமானா வைரல் என்சைம் மூலயமா. சரிங்களா, வைரல் என்சைம். ஸோ அந்த வைரல் என்சைம் பேர் தான் என்னன்னா லைசோசோம். ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷீட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் appears shorter and thicker. ஸோ நம்ம அப்சார்ப்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, பின்னிங்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டெயில் ஃபைபர் வந்து பெண்ட் பண்ணி செல் பேஸ் பிளேட்டையும் செல் ஸ்ட்ரக்சரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், பின்னிங்னு சொன்னோம் இல்லையா. அந்த பின்னிங் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்கும்னா த டெயில் ஷீட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் appears shorter and thicker. ஸோ அது என்னவாயிடும்னா இட் லுக் லைக் ஏ ஷார்ட்டர் அண்ட் திக்கர், ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிடும். திக்கர்னா என்னது, ரொம்ப திக்காக இருக்கும், ஓகேங்களா, டென்ஸாக இருக்கும், அதுதான் வந்து திக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பேஸ் பிளேட் enlarges through which DNA is injected into the cell wall without using metabolic energy. So after contraction, so இந்த tail fiber வந்து contract ஆனதுக்கு அப்புறம் DNA is injected to the cell wall. ஓகேங்களா, செல் வால் உள்ள டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜி, எந்த ஒரு மெட்டபாலிக் எனர்ஜியும் இல்லாமல் டிஎன்ஏவை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. த ஸ்டெப் இன்வால்விங் இன்ஜெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ பார்ட்டிக்கல்
alone into the bacterial cell is called transfection. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது டெயில் ஃபைபரோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷார்ட் ஆகிடும், தென் திக்கராக இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா செல் வாலில் வந்து டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணும்போது தட் மீன்ஸ் எந்த ஒரு பார்ட்டிகளும் இல்லாமல் டிஎன்ஏ பார்ட்டிகல் அலோன் இன் டு த பாக்டீரியல் செல் இஸ் கால் டிரான்ஸ்ஃபெக்ஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன். The empty protein coat leaving outside the cell is known as ghost. The empty protein coat leaving outside the cell is known as ghost. So empty protein coat, அந்த செல் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு empty protein coat வந்து வெளியில் போகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ghost அப்படின்னு சொல்கிறோம். Okay, the third step is synthesis. This step involves the degradation of bacterial chromosomes, protein synthesis and DNA replication. So synthesis la enna pandranga parunga, degradation of bacterial chromosomes oda degradation, then protein synthesis and DNA replication anga nadakudhu. The phage nucleic acid takes over the host biosynthetic machinery. The phage nucleic acid takes over the host biosynthetic machinery. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, phage nucleic acid takes over the host. ஸோ இங்கே இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் வந்து யார் டேக் ஓவர் பண்ணிக்குது, ஹோஸ்ட்னா யார், அது எதை இன்ஃபெக்ட் பண்ண போதோ அந்த பாட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பயோசிந்தட்டிக் மெஷினரி. ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட் அண்ட் பிரேக்ஸ் டவுன். ஸோ இந்த phage நியூக்ளிக் ஆசிட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது இங்கே என்ன, இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏ என்னவாகுது, இன்ஆக்டிவேட்டட்னா என்னது, அதுக்கு எந்த செயலும் இல்லாமல் ஆக்டிவாக இல்லாமல் இன்ஆக்டிவேட்டட் ஆகிடுது. அண்ட் பிரேக்ஸ் டவுன்னா விழுந்துருதுக்கு, ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க பிரேக்ஸ் டவுன். phage DNA suppresses the synthesis of bacterial protein and directs the metabolism of the cell to synthesis the proteins of the phage particle. ஸோ இங்கே என்ன பண்ணுது, இந்த phage DNA வந்து எல்லா ப்ராசஸையுமே சப்ரஸ் பண்ணி வைக்குது. சப்ரஸஸ்னால் என்னது, அங்கே எதுவும் நடக்காமல் தடுத்து வைக்குது இல்லையா, சப்ரஸ் பண்ணி வைக்குது. the synthesis of bacterial protein and directs the metabolism. இந்த phage DNA வந்து பாக்டீரியல் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணாமல் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா அண்ட் டைரக்ட்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல் டு சிந்தசிஸ் த ப்ரோட்டீன். ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக அது என்ன பண்ணுது, செல்லை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வைக்குது of the phage particles and simultaneously replication of phage DNA also takes place. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏ, இந்த phage DNA வந்து எல்லா ப்ராசஸையும் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு யாரை சப்ரஸ் பண்ணி வைக்குதுன்னா செல்வால் எந்த ப்ரோட்டீன்ஸும் சிந்தசிஸ் பண்ணாமல் சப்ரஸ் பண்ண வச்சுட்டு அது என்ன பண்ணுது, டைரெக்டாக செல்லை வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வைக்குது. சரிங்களா, பார்ட்டிகல்ஸ் அண்ட் சைமல்டேனியஸ்லி இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸ்லி என்னென்னா அது கூடவே ரெப்ளிகேஷன் ஆஃப் phage DNA, ரெப்ளிகேஷன் என்னது, பிரிக்கிறது இல்லையா, டிவைட் ஆகிறது, ரெப்ளிகேஷன் ஆஃப் phage DNA ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். ஸோ இதுதான் சிந்தசிஸ், இந்த லிட்டிக் சைக்கிளோட சிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, லிட்டிக் சைக்கிளோடைய ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன். ஸோ பேர்லேயே இருக்கு இல்லையா, அசம்பிளினா என்னது, ரெண்டும் எல்லாம் ஒன்றா செய்கிறது, அண்ட் மெச்சுரேஷன்னா என்னென்னா வளர்ச்சி அடையிறது தான். சரிங்களா, ஸோ த டிஎன்ஏ ஆஃப் த phage அண்ட் ப்ரோட்டீன் கோட் ஆர் சிந்தசைஸ்டு செப்பரேட்லி அண்ட் ஆர் அசம்பிள்டு டு ஃபார்ம் phage பார்ட்டிகல்ஸ். ஸோ இங்கே என்னென்னா phage-ஓட டிஎன்ஏவும் ப்ரோட்டீன் கோட்டும் வந்து தனித்தனியாக சிந்தசிஸ் ஆகி, தட் மீன்ஸ் செப்பரேட்டாக சிந்தசிஸ் ஆகி ரெண்டும் ஒன்றா சேரும். ஓகேங்களா, and are assembled to form a phage particle. So அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது நமக்கு என்ன particles கிடைக்குதுன்னா phage particles கிடைக்குது. The process of assembling the phage particles is known as maturation. சரியா, ஸோ டாபிக் நேம் என்னது, அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் இல்லையா. ஸோ அசம்பிளினா என்னென்னா தனித்தனியாக உருவாகிற ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறத நம்ம அசம்பிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அது எல்லாம் ஒன்றா ஆகும்போது நமக்கு phage particles கிடைக்குது இல்லையா, அந்த phage particles தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். After 20 minutes of infection, about 300 new phages are assembled. So after 20 minutes of infection, so ஒரு 20 minutes of infectionல எத்தனை phages வந்து நமக்கு assemble ஆகுது, nearly 300 new phages are assembled. சரிங்களா, அதுதான் வந்து assembly and maturation. So அந்த last step in lytic cell is release. So release-னா என்னன்னா வெளியில் போகுது, release-னா ஃப்ரீயாக விடுறதா. So the phage particle gets accumulated inside the host cell and are released by the lysis of the host cell wall.
ஸோ இங்கே என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம்னா பெனட்ரேஷன் பார்த்தோம், சிந்தசிஸ் பார்த்தோம், அசம்பிளி எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபேஜ் டிஎன்ஏ வந்து எப்படி ஹோஸ்ட்டுக்குள்ளே போகுது, அங்கே என்னென்ன நடக்குது, அது எப்படி வெளியில் வர்றதுன்றது தான் இந்த லிட்டிக் செல்லோட ப்ராசஸே. ஸோ த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிலீஸ். ஸோ த ஃபேஜ் பார்ட்டிகல் கெட்ஸ் அக்குமுலேட்டட் இன்சைட் த ஹோஸ்ட் செல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன்லேயே இந்த ஃபேஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா கிடச்சிடுது. அதெல்லாம் போய் எங்கே அக்குமுலேட் ஆகிடுதுன்னா இன்சைட் த ஹோஸ்ட் செல். ஸோ அது எதை இன்ஃபெக்ட் பண்ண போதோ அந்த ஹோஸ்ட் செல்லில் போயிட்டு ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகிடும், சரிங்களா. அண்ட் ஆர் ரிலீஸ்டு பை த லைசிஸ் ஆஃப் த ஹோஸ்ட் செல் வால். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி வெளியில் போகுதுன்னா லைசிஸ் ப்ராசஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ லிட்டிக் ப்ராசஸ் தானே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, லைசிஸ் ஆஃப் த ஹோஸ்ட் செல் வால். ஸோ தீஸ் ஆர் த 5 steps involved in the lytic cell wall. Sorry, lytic cycle. ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ நம்ம இப்போ இங்கே 5 steps பார்த்தோம் இல்லையா, அதோடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஸோ நம்ம பாக்டீரியோஃபேஜோட மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ லைஃப் சைக்கிளில் 2 types ஆஃப் லைஃப் சைக்கிள் பார்த்தோம். ஒன்று வந்து லிட்டிக் லைஃப் சைக்கிள் அண்ட் another one is லைசோஜெனிக் சைக்கிள்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம பார்த்தது வந்து லிட்டிக் சைக்கிள் தான் பார்த்தோம். அதில் 5 steps involved ஆயிருந்துச்சுன்னு பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்சார்ப்ஷன், செகண்ட் ஒன் இஸ் பெனட்ரேஷன், தேர்ட் ஒன் இஸ் சிந்தசிஸ், ஃபோர்த் ஒன் இஸ் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே நம்ம தியரியாக பார்த்தோம். ஸோ இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சார்ப்ஷனில் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட் ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே ஒரு பாக்டீரியல் ஜீனோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் தான் என்ன இருக்குது, capsid DNA. This means the DNA, capsid DNA. Capsid வந்து outermost covering தானே DNA. This is a single stranded DNA இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு என்ன கிடையாது, பெனட்ரேஷன். ஸோ பெனட்ரேஷன் இஸ் நத்திங் பட் என்னென்னா அந்த ஹோஸ்ட்ஸ் வழியாக உள்ளே வருது, அந்த டிஎன்ஏ வந்து உள்ளே நுழையிறது தான் வந்து நம்ம பெனட்ரேஷன் சொல்லுவோம். ஒரு பொருள் உள்ள ஒரு விஷயம் உள்ளே போகுதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெனட்ரேஷன் சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஜ் டிஎன்ஏ வந்து இந்த ஹோஸ்ட் செல் வழியாக உள்ளே வருது, அதுதான் வந்து பெனட்ரேஷன். ஸோ சிந்தசிஸ்னால் என்னென்னா, இந்த ஃபேஜ் டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியல் ஜீனோமோட இணைஞ்சு சிந்தசிஸ் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த டயக்ராமில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு, எதுவுமே அசம்பிளேஜ் ஆகலை, எல்லாமே சிந்தசிஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன சொன்னோம், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் சொன்னோமா. ஸோ அசம்பிளினா என்ன, எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது தான் நம்ம அசம்பிளின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அண்ட் மெச்சுரேஷன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தனித்தனியாக இருந்த எல்லாமே இங்கே வந்து என்னவா இருக்குது, அசம்பிளி ஆகி மெச்சூர் ஆகிருக்கு, சரிங்களா. அதுதான் வந்து அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிலீஸ். ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் ரிலீஸ், எல்லாம் அசம்பிள் ஆகி மெச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் செல்லேருந்து வெளியில் வந்துடும், அதுதான் ரிலீஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராமில் புக்கில் நல்லா பாருங்கள், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷனில் பாருங்கள். அண்ட் ரிலீஸ் லாஸ்ட்டாக வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் ரிலீஸ் ஆஃப் நியூ ஃபேஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நியூ ஃபேஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக என்னவாகும்னா அந்த லைசிஸ் ப்ராசஸ் மூலயமா எல்லாமே வெளியில் வந்துடும், சரியா. ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள், தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லிட்டிக் செல். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.